யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வர 28ஆம் தேதி ஆண்டாளோட ஜென்ம நட்சத்திரம், அதே மாதிரி அம்பாளுக்கான வளகாப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாள். ஆடி பூரம் ரொம்ப விசேஷமான நாள். இதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த அக்கார வடிசல் பண்ணி தான் நைவேத்தியம் பண்ணுவாள். அதே அக்கார வடிசல் தான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணி போட்டு திருப்பி நீ அதே தான் பண்ண போகிறேன். இதில் அதாவது சில நைவேத்தியங்களில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, அதே தான் பண்ண முடியா இருக்கும். நீங்கள் அந்த அந்த நாள் அந்த கிழமை அதை வரைச்சி நீங்கள் தேடுறச்சே அது கிடைக்காம போகிறது அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பண்ணி போடுறோம். ஏன்னா புதுசாக யாரான பண்ணுறவாளாக இருந்து புதுசாக கல்யாணம் இருக்கிற குழந்தைகள் இந்த வருஷம் ஆடிப்பூரம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நைவேத்தியத்துக்கு தேடுறதே கிடைக்கணும் அப்படின்னா இது இருக்கட்டும்னு நம்ம பண்ணி போடுறோம். ஆல்ரெடி 2 தடவை அக்கார வடிசல் நான் பண்ணி போட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வருஷமும் அதாவது நம்ம டோட்டலாக ஒரு யூடியூப் ஆரம்பித்து ஒரு 7 வருஷம் ஆகுதுன்னா அதில் 2 வருஷம் பண்ணிட்டு இது 3ஆவது தடவை பண்ணுறோம். ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு புதுசாக பார்க்கறதுனால புதுசாக பார்க்குற மாதிரியே அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப் தான் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நல்லா தொடச்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெடியாக பால் ஒரு 1 லிட்டர் கிட்ட பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பசும்பால் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்கலாம். மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி மஞ்சளாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அடையாளம். இல்லை நெய் உருகிட்டு இந்த கப்பால் 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் அரிசி பச்சரிசி. இது ரெண்டையும் நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். இது நெய் விட்டு வறுக்கிறோம் அப்படிங்கிறதுனால வறுத்ததுக்கு அப்புறம் வாஷ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இதை முன்னாடியே போடுறதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு போட்டுருங்க. நல்லா வாசனை வர வறுத்துட்டோம். இந்த கப்பால் 4 கப் பால் விட்டுருணும். 4வது ஒரே 1 கப்பு தண்ணி விடுறேன். டோட்டலாக 5 கப்பு கிட்ட விட்டுருக்கோம் நம்ம. ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஹையில் வச்சு இதை நல்லா ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வாங்கிடுவோம். கொதிக்கிறது மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது அக்கார வடிசலுக்கு பால் 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு பால் விட்டுருக்கேன். 1 கப்பு தண்ணி விட்டு 5 கப்பு விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அது ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே வெல்லத்தை கரைச்சி ஆற விட்டுடணும். ஏன்னா நம்ம அது பால்லையே இன்னமும் திறந்தப்புறமா கூட இன்னும் பாலை விட்டு அதை குழைக்க போகிறோம். அப்படிங்கிறதே பாலும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி ஆற வச்சு வச்சுடலாம். இதில் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணுன்னா, அரிசி நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அதுலேருந்து நிச்சயமாக 3 பங்கு எடுத்துக்கோங்க. அக்கார வடிசலுக்கெல்லாம் அவ்வளோ தேவை. அதனால ஒரு 2-3 பங்கு கண்டிப்பாக எடுத்துட்டுருவோம். 2 பங்கு போகாது, 3 பங்காகவே எடுத்துக்கணும். கரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க போகிறோம். இதை இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ஜோராக வெந்திருக்கு. நல்லா திறந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கரண்டியால் மசிச்சுக்கோங்க. அப்புறம் பாக்கி இருக்கிற பால்
ஒரு ஒரு டம்ளர் கிட்ட விட்டுருக்கேன். அதோட கூட இன்னும் கொஞ்சம் குழஞ்சி இதாகட்டும். இதுக்கு பால் தான் நமக்கு நிறைய இதாகும். இந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கப்பால் 6லேருந்து 8 கப் வரைக்கும் நமக்கு பால் தேவையாக இருக்கும் கண்டிப்பாக. அதாவது 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட பால் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நன்னா வரும். ஸோ இது பால்லையே வெந்து பால்லையே குழஞ்சாதான் அக்கார வடிசல் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னும் குழையணும், இன்னும் நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் கூட பால் வச்சுட்டுருக்கேன், அதை விட போகிறேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்டும் நம்ம விடலாம் பால். நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெல்லம் விட்டேன்னா தான். அப்படி இல்லைன்னா வெல்லம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி முழுஷுன்னு இருக்கும். அதனால் பாலில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வேக வச்சு நல்ல குழச்சலாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெல்லத்தை சேர்க்கலாம். வெல்லம் அது வரைக்கும் நல்லா ஆறின்னு இருக்கட்டும். இது ஈஸியாக இன்னொரு 10 நிமிஷம் இதாக கொதித்து கெட்டியாகிறதுக்காகும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நம்ம 1.5 லிட்டர் கிட்ட பால் விட்டுருக்கோம். பால் எங்கே விட்ட அப்படிங்கிற ரீதியில் எப்படி கொதித்து கெட்டியாக இருக்குது பாருங்க. கரண்டியால் அப்பப்போ கிளறிண்டே இருக்கும். அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் வச்சுட்டேன், சேஃபர் சைட் குக்கர்லேயே பண்ணிவிட்டு அப்படியே குக்கர்லேயே இது பண்ணிட்டேன். நல்ல வெங்கல உருளி இல்லை வெங்கல பானை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நல்ல கரண்டியால் அப்பப்போ கிளறிட்டே இருக்கும். பால்ன்றதுனால அடியில் போய் பிடிச்சிடக்கூடாது. பால் கொஞ்சம் பிடிச்சிடுத்துனாலும் அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நமக்கு வென்றிருக்காது. அப்புறம் சுவாமி நைவேத்தியமும் நம்ம எப்படி பண்ணுவோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கூடிய மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கவனமாக, அதுக்கிட்டேயே நம்மளோட எண்ணங்கள், அதுக்கிட்டே நம்மளுடைய அதாவது கவனம் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணணும். ஸோ இது நல்லா ரெடியாக எடுத்து இந்த இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா போதும். நல்லா சாதம் இல்லாமல் நல்லா குழஞ்சிருக்கு. ஏன்னா 1.5 லிட்டர் பால் கிட்ட வாங்கி எடுத்துது. இந்த கரைச்ச வெல்லத்தை வெல்லத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அடுப்பை சின்னதாக வச்சுட்டே கலருங்கோ. ஏன்னா மூஞ்சிலெல்லாம் தெரிக்கும். இந்த வெல்லத்தோடு கூட இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து மூஞ்சியில் தெரிக்காத இருக்கணுன்றது மூடியை போட்டு நான் மூடி வச்சுடுறேன். அப்பப்போ ஆனால் திறந்துட்டு கிளறிக்கோங்க. சின்னதாகவே, அதாவது ஒரு மீடியம் ஹைக்கு மேலே போயிடாதீங்கோ. பாலை விட்டுருக்கோம், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால அப்பப்போ கிளறிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு திறந்துட்டு கிளறிண்டே இருந்தேன்னா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி இன்னொரு தடவை மூடிட்டு திருப்பி இன்னொரு தடவை உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். சரியாக இருக்கும். நான் இப்போ ஒரு மூடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் திருப்பி சிம்மில் தான் வச்சுருக்கேன். எப்படி கொதிச்சுருக்கு பாருங்க. ஸோ அக்கார வடிசல் அப்படிங்கிறது இனிஷியலி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். கரெக்டாக அது சுட இது பண்ணுறது கொஞ்சம் பாயசமும் இல்லாமல் சக்கரை பொங்கலும் இல்லாமல் இன்பிட்வீன் ஸ்டேஜில் அது இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் அதே மாதிரி குங்குமப்பூ வேணுங்கிறவா குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஆப்ஷனல் அது, எல்லாருக்கும் போட முடியும்னு சொல்லலை. இருக்கிறவா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அம்பாள் நைவேத்தியம் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ இன்னும் ஒரு ஏலக்காய் பொடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடுறேன். ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இது பால் தலக்கு பிளக்குன்னு நல்லா தெரிக்கும். அடுப்பை கூடிய மட்டும் சின்னதாக வச்சுட்டு இல்லை மீடியம் ஹையில் வச்சுட்டே பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் பண்ணுறதே இந்த சூடு தாங்காது. அதனால நீங்கள் எல்லோரும் சூடு பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாள் கிழமையில் பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப விசேஷமான ஒரு இது. அட் த சேம் டைம் நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதுதான். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் அது எல்லா அம்மாவுமே சொல்கிறது. அதாவது அம்மாக்கள்லாம் சூடு போட்டுட்டா கூட பரவாயில்ல, குழந்தைகள் போட்டுட்டா அப்படியே தாங்காது அம்மாக்கள்லாம். அதனால ஸோ ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன்.
இது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுத்து ஜோராக ரெடி ஆகிடுது அம்பாளுக்கான அக்கார விடுசல். இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுருக்கேன். இதை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நல்லா திராட்சைப்பழம் இல்லாமல் நல்லா பலூன் மாதிரி உப்பின்றது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். டோட்டலாக இதுக்கு நம்ம எவ்வளோ நெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு 50 ml கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறோம். ரெடி ஆகிடுது. ஆடிப்பூரத்துக்கு அம்பாளுக்கான நைவேத்தியம், ஆண்டாளுக்கான நைவேத்தியம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது மார்கழி மாதத்தில் வர அந்த திருப்பாவை இதில் வர முழங்கை நெய் வழிய அப்படின்னு சொல்லுவாள். இது ரொம்ப விசேஷமான ஒரு இது இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருந்தது கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வளையல் மாலை நான் கட்டின்னு இருக்கேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்கள் ஆற்றுல சுவாமிக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி 2 வளையலாக வச்சுட்டு இந்த பூ தொடுக்கிற நூல் இருக்கு இல்லையா, அதனால் இப்படி கட்டி நல்லா டைட்டாக 2 தடவை முடிச்சு போட்டுருக்கோம். இதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இது நம்ம இது அப்படியே எங்கள் இடத்துல சுவாமி படத்தில் மாட்டுறதுக்கு. ஸோ இப்படி எவ்வளோ பெருசு உங்கள் படம் இருக்கோ அவ்வளோ பெருசு நீளமாக நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிட்டு வரலாம். ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी कमलतिरुपदमे पणिनेननुदिनमे कमलतिरुपदमे पणिनेननुदिनमे वरमरुळु जननि 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 जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தே பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தே பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கடை கண் பாராயோ
கருணை பொழிவாயோ கடைகள் பாராயோ அம்மா கருணை பொழிவாயோ பாகினீசன் பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தே காத்தருள் ஜனனி 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 பாகினீச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தே காத்தருள் ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜனனி. நன்றி, வணக்கம்.